முதல் மாடியில இருக்கக்கூடிய முதல்வருக்கு கூட்டம் வருவாங்க, அதனால பிரச்சனை அப்படின்னா, அறிவுபூர்வமான தீர்வு என்ன அப்படின்னா தரைத்தளத்திற்கு வர்றதுதான். அதுதான் அறிவுபூர்வமான தீர்வு. ஆனா இது வந்து அறிவுபூர்வமான தீர்வு கிடையாது. இது ஜோதிட பூர்வமான ஒரு தீர்வு. அதனாலதான் 10வது மாடிக்கு போகுது. இப்போ யாருனாலும் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டீங்கனாலுமே கூட, ஏன்டா முதல் தளத்துல பிரச்சனை இருக்குதுன்னா, அந்த பிரச்சனையை அப்படியே 10வது தளத்துக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்றதுன்றது எந்த விதத்துல சரியான செயல்? அந்த 9 தளமும் இருக்குது இல்லையா? அவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையினால பாதிக்கப்படுவாங்க தானே. இது சாதாரண ஒரு 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு இருக்கக்கூடிய அறிவு. இதுதான் காமன் சென்ஸ் அப்படின்றது. இதை தாண்டி ஒரு முடிவு எடுக்கப்படுது அப்படின்னா அது அவ்வளவு முக்கியமானதாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான மற்ற பிரச்சனைகள், அதனால வரக்கூடிய ஒரு அரசியல் விளைவுகள், அது எல்லாத்தையும் தாண்டியதாக மிக முக்கியமானதாக இந்த இடமாற்றம் என்பது இருக்கு அப்படின்றது. அது நம்ம வெளியில இருந்து நம்ம பாக்குறோம். அவங்களுடைய சார்பாக உள்ள என்ன காரணம் அப்படின்றது நமக்கு தெரியல. வெளியில இருந்து அப்ஜெக்டிவா நம்ம இந்த இதை பார்க்கும்போது இந்த டிரான்ஸ்பர் அப்படின்றது ஒரு பிராக்டிக்கல் சென்ஸே கிடையாது இதுல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது காமன் சென்ஸுக்கே உகந்ததாக இல்லை. அப்படின்னா இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல சொல்றது அப்படின்னா, இது ஒரு மூட நம்பிக்கையினுடைய விளைவாக எடுக்கப்படக்கூடிய ஒரு முடிவு அப்படின்னு இன்டர்பிரட் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கு இடம் கொடுக்குது இந்த முடிவு.